Hi all, welcome to Vishain Academy. So இன்னைக்கு வந்து TNPSC வந்து Group 2 2A எக்ஸாமோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் எப்படி செக் பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்ம குரூப் 2 எக்ஸாம் வந்து எப்போ எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா September 14th வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ அதோட ரிசல்ட் தான் இப்போ டிசம்பரில் வந்து நமக்கு விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு சைட்டில் வந்துட்டு 2க்கு தனியாக ஒரு பிடிஎஃப்பும் 2ஏக்கு தனியாக ஒரு பிடிஎஃப்பும் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் வந்துட்டு அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் உங்கள் நம்பர் இருக்கான்றதை நீங்கள் சர்ச்சில் உங்கள் நம்பர் போட்டு செக் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு செக் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் நம்பர் போட்டு செக் பண்ணாதீங்க. ஸோ அவங்க வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் அந்த மாதிரி சில போஸ்ட்டுக்கு யார் யார் செலக்ட் ஆயிருக்கான்ற லிஸ்ட் வாரியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் வாரியா இருக்கு. இது வந்து குரூப் 2 சேம் அதே மாதிரி தான் குரூப் 2ஏவும் வந்து உங்களுக்கு லிஸ்ட் வாரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசல்ட் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து செகண்ட், அதாவது Feb 2 வந்து உங்களுக்கு நடக்கும். குரூப் 2க்கும் அது டிஸ்கிரிப்டிவ் தான், குரூப் 2ஏக்குமே அது வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமாக தான் வந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு February 23 வந்துட்டு நடக்க போகுது. அதுவும் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். ஆனால் குரூப் 2ஏக்கு வந்துட்டு February 8 வந்து நடக்க போகுது. அது வந்து அப்ஜெக்டிவ், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நமக்கு OMR இருக்காது, நீங்கள் கம்ப்யூட்டரில் ஆன்சர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னா 14th 18th உங்களோட OTR ஐடியில் நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு 150 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 2க்கும் 2ஏக்கும் சேம் அமௌண்ட் தான். ஸோ நீங்கள் 150 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் பீரியட் வந்து 14th 18th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணணும். உங்களுக்கு எக்ஸாம் வந்து 23rd வந்து 2க்கு இருக்கும் அண்ட் 2ஏக்கு வந்து 8th வந்து உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை இந்த எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னா எதுக்குமே வரி பண்ணிக்காதீங்க. நமக்கு 2025 வந்துட்டு 1, 4 and 2 அகெயின் வந்து வரப்போது. இப்போத்துலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்கமிங் டேஸில் ஒவ்வொரு வீடியோஸாக வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.